தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும்
அன்றாட பொருட்களில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருந்தும் கலந்து கொள்ளாமல் இருந்த தருணங்களுக்காக மன்னிக்கிறோம். செயல்பட்ட தருணங்களுக்காய் பணி நிறைவாக குடும்ப நலனாலே சொல்லாமல் விழுந்த கர்ணங்களுக்காக அன்னியும் இறைவா அன்னியும் எல்லாம் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை இறைவாழ்வில் அழைத்து செல்வாராக.
எல்லாம் வல்ல இறைவா, மனிதனுக்கு மறைகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலை ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திருநபையின் நம்பிக்கை பணியை தொடர்ந்தாற்ற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர்கள் யார் உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவார்த்தை 4 5, 12 14 மற்றும் 16 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள்களில் நினைவு பெற்று நீ மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டமைப்பவர் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 1 இறைவார்த்தைகள் 16-18 மற்றும் 24 முடியும். மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 1 இறைவார்த்தைகள் 16-18 மற்றும் 24 முடியும். யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழ மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை நிகழ்ச்சிக்குள்ளாக விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு படித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. வாழ்வில் தன்னலின் அக்கறை கொள்ளாத மனம் இறை திருவுள்ளத்தை நிறைவேற்ற முற்படும். வாழ்வில் தன்னலின் அக்கறை கொள்ளாத மனம் இறை திருவுள்ளத்தை நிறைவேற்றும். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று தூய சூசேப்பரின் விழாவினை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இவரது விழாவினை சிறப்பிக்கின்ற வேளையில் எத்தகைய மனிதனாக இவர் இந்த பூவுலகில் வாழ்ந்தார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தனது நலனுக்காக எதையும் விரும்பாத ஒரு மனிதன் இறைவனின் திருவுள்ளத்தை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும் என்று ஆர்வத்தோடு வாழ்ந்த ஒரு தூயவராக தூய சூசேப்பரின் வாழ்வானது அமைந்திருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை அவர் திருமணமாக ஆவதற்கு முன்பாக ஒருவேளை அன்னை மரியாள் கருவுற்றிருப்பது தெரிய வந்தவுடன் அவர் அவரை ஏளனப்படுத்தாது, அவரை நிகழ்ச்சிக்குள்ளாகாது, அவரை விட்டு விலக அவர் முற்படுவதாக இருக்கிறது. இருப்பினும் தூய ஆவியால் மீண்டுமாக அவர் அறிவுறுத்தப்பட்டு அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலாக உருவாகிறது. அடுத்தபடியாக குழந்தை பிறந்த பின்பாக கொலைகாரன் ஏரோது அவர்களை கொல்ல தேடின பொழுது கருவில் மீண்டுமாக எச்சரிக்கப்பட்டு அவர் நேர்மையாளராய் இருப்பதைக் கண்டு மீண்டும் தாயின் சேயை கொண்டு அவர் எகிப்தில் தப்பி ஓடுவதை பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் தனது குழந்தையானது ஆலயத்தில் தொலைந்து போகிறது. தன் குழந்தையை தேடுகின்ற வேளையிலும் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மாறாக அன்னை மரியாளை அந்த நிகழ்விலும் பேசுவதாக நாம் ஊழியத்தில் வாசிக்கிறோம். அவர் இறைவனின் திருவுள்ளத்தை முற்றிலுமாக அறிந்த ஒரு காரணத்தினால் தன் நலனில் ஒருபோதும் அக்கறை கொள்ளாத ஒரு தூயவராக அவர் வாழ்ந்து வந்தார் என்பதை அவரது வாழ்க்கை குறிப்பு நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு கணவன் எத்தகைய நிலையில் இருக்க வேண்டும், ஒரு கணவன் எத்தகைய நற்பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதை சூசேப்பு நமக்கு சொல்லித் தரக்கூடியதாக இருக்கிறது. அவர் வாழ்வில் மிகவும் பொறுமையாக வாழ்ந்தவர். அவரது வாழ்வில் அவர் நீதிமானாகவும் நேர்மையாளராகவும் இருந்தார் என்பது எந்த விதமான ஐயப்பாடும் நமக்கு இருப்பது கிடையாது. காரணம், அவர் இறைவனின் திருவுள்ளத்தை மட்டுமே அக்கறை கொண்டவராய் அதை நிறைவேற்றக்கூடியவராய் வாழ்ந்தார்
அன்பிற்குரியவர்களே, பல நாளை பழி என்று சிந்திக்கின்ற வேளையில் பல நாள் எத்தகைய சூழலில் நம்மை வழிநடத்துவார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அமெரிக்கா தேசத்தில் லொரோட்டா சேப்பல் இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஆலயமானது கட்டப்படுகின்றது. ஆனால் அங்கே ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் உருவாகின்றது. ஆலயத்தின் மேல் மாடிக்கு செல்வதற்கான படிக்கட்டுகளானது எந்த ஒரு மனிதரால் தயார் செய்யப்படவில்லை. எனவே அங்கு இருக்கக்கூடிய அருள் சகோதரிகள் மிகவும் வருத்தத்தோடு இருக்கின்றார்கள். அவர்கள் மனிதர்களை நம்புவதை என்று நினைத்துக் கொண்டு புனித சூசேப்பரை நோக்கி 9 நாட்கள் விடாமல் அவர்கள் ஜெபம் செய்கிறார்கள். 9 நாட்கள் கடந்த பின்பாக ஒரு மத வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி அமைதியாக அந்த கல்வியரங்கத்தை நாடு வருகிறார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் இந்த ஆலயத்திற்கான படிக்கட்டை கட்டித் தருகிறேன் என்று சொல்கிறார். அந்த மனிதரும் ஒரு சில வாரங்களில் எந்த விதமான பேச்சுகளும் இல்லாமல் அமைதியான முறையில் ஒரு படிக்கட்டினை அந்த ஆலயத்திற்கு கட்டிக் கொடுக்கின்றார். கட்டி முடித்துவிட்டு அவர் யாரிடமும் எதுவும் பேசாமல் எந்த விதமான பணமும் பார்க்காமல் அவர் மறைந்து விடுவதாக இந்த நிகழ்வு அமைகிறது. அவர் உருவாக்கிய அந்த படிக்கட்டில் எந்த விதமான தூணும் கிடையாது, எந்த விதமான ஆணிகளும் அடிக்கப்படவில்லை. ஆனால் அவர் கட்டிய அந்த படிக்கட்டுகளானது மிகவும் ஆணித்தரமாக மிகவும் வலிமை நிறைந்ததாக இருந்ததாக இப்பொழுதும் கூறப்படுகிறது. அப்பொழுதுதான் அந்த அருட்சகோதரிகளில் தோன்றக்கூடிய எண்ணமானது இதுவாக இருந்தது. ஒருவேளை அமைதியில் வாழக்கூடிய நீதிமானாக நேர்மையாளராக இருந்த புனித சூசையப்பர் தச்சு தொழிலில் சிறந்தவராக இருந்தவர் நமக்காக ஒரு படிக்கட்டை கட்டி தந்துவிட்டு சென்றுள்ளார் என்பது அவரது அற்புதமாக இன்றும் பார்க்கப்படுகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்கினியவர்களே, பல நேரங்களில் வழி தெரியாமல் பயணம் செய்ய முடியாமல் தவிக்கின்ற வேளையில் இறைவன் அவர் மீது கொண்ட நம்பிக்கையின் மூலமாக அவர் சிறந்த வழியை காட்டக்கூடியவராக மாற்றம் செய்கின்றார் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி தருகின்றது. தூய சூசையப்பரை நாம் விழா எடுக்கின்ற வேளையில் அவரின் நற்பண்புகளை கொண்ட மனிதர்களாக நாம் வாழ முயற்சி செய்கின்றோம் என்றால் நாமும் நல்லதொரு கணவனாக, நல்லதொரு தந்தையாக, நல்லதொரு குடும்பத்தை உருவாக்கக்கூடிய நல் உள்ளங்களை கொண்டவராக மாற இயலும் என்பதைத்தான் இந்த தூயவர் நமக்கு சொல்லி தருவதாக இருக்கின்றது. எனவே வாழ்வில் தன் நலனுக்காக மட்டும் உழைக்காமல் இறை திருவுள்ளம் எதுவென்பதை அறிந்து கொண்டு அதற்காக நாம் நமது செயல்களை முன்னெடுத்தோம் என்றால் வாழ்வில் நம்முடைய குடும்பங்களும் திரு குடும்பங்களாக உருவாகும் என்ற சிந்தனையை உள்ளத்தில் தாங்கிக் கொள்வோம். ஒருபொழுதும் சுயநலம் ஒருவரையும் உயர்த்துவது கிடையாது. பல நேரங்களில் நாம் அடுத்தவரை பற்றிய அவதூறு வார்த்தைகளை மட்டும்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமே ஒழிய அடுத்தவரின் நற்குணங்களையும் நற்பண்புகளையும் பேசக்கூடிய மனிதர்களாக இருப்பது கிடையாது. இதைத்தான் தூய சூசையப்பர் நமக்கு சொல்லி தருவதாக இருக்கின்றது. வாழ்வில் அமைதியும் பொறுமையும் எந்த அளவுக்கு ஒருவனை உயர்த்தும் என்றால் இறைவன் என்று கருதக்கூடிய ஒருவரின் தந்தையாக கூடிய அளவிற்கு ஒருவரை உயர்த்தும் வல்லமை கொண்டது என்பதை தூய சூசையப்பரின் வாழ்வு நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எனவே வாழ்வில் நீதிமானாகவும் நேர்மையாளராகவும் வாழக்கூடிய வரத்தை வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர், தந்தையோடும் ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
விண்ணகத்திற்கு எழுந்துருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் பேசிட ஆட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடு மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசி வருவரே ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திருவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். அன்பிற்கு நீருளி இறைவன் இரக்கம் நிறைந்த கடவுளாக இருக்கின்றார். அவர் தனது பிள்ளைகளுக்குரிய அனைத்து தேவைகளிலும் உடன் இருந்து அவர்களை வழிநடத்தக்கூடிய வல்லமை நிறைந்தவராக இருக்கின்றார். நம்பிக்கையோடு அவர் முன்னிலையில் நாம் எடுத்துரைக்கக்கூடிய எத்தகைய தேவைகளாக இருந்தாலும் நிறைவான அருள் உதவியால் அவர் வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு நமது தேவைகளை இறைவேண்டல்களாக இறைவனிடம் எடுத்துரைத்து மன்றாடுவோம். அடியாளாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவற நிலையில் உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் தங்களுக்கு இறைவன் கொடுத்த இறை திட்டத்திற்கு ஏற்ப வாழவும் செயல்படவும் தேவையான அருளை வேண்டி புனித சூசேப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்ற கூற்றின்படி எங்கள் அரசியல் தலைவர்கள் மக்கள் பணியை இறைப்பணியாக ஏற்று சுயநலம் தவிர்த்து பொது நலத்துடன் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் மனதை தந்தருள வேண்டி இந்த சூசேப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவின் ஊற்றே எம் இறைவன், படிக்கும் மாணவ மாணவிகளுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் தங்கள் கடமைகளை மறந்து உலக நாட்டங்களில் தங்களையே சிதைத்து விடாமல் இறை பக்தியோடு ஞான நிறை பிள்ளைகளாக லட்சியத்தோடு வாழ அவர்களுக்கு உம் அருள் வரம் தர வேண்டி புனித சூசேப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரமனே எம் இறைவா, குடும்ப தலைவர்களுக்காகவும் குடும்ப தலைவிகளுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர் தங்கள் குடும்ப வாழ்வில் புனித சூசேப்பரை போலவும் புனித அன்னை மரியாளை போலவும் தங்கள் பொறுப்புகளை பொறுமையுடனும் அமைதியுடனும் இறைவனின் துணையோடும் செயல்படுத்த தேவையான வரம் வேண்டி புனித சூசேப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரமருளும் நல் நாயகனே எம் இறைவா, இன்று புனித சூசேப்பரின் திருவிழாவை கொண்டாடும் எம் சபை உறுப்பினர்களையும் அவர் தம் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்களின் தேவைகளை அறிந்து அதை நிறைவாய் அளித்து அவர்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மன மகிழ்வையும் மன நிறைவையும் அளித்து எல்லா ஆசீர்வாதங்களால் வழிநடத்த வேண்டி புனித சூசேப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் இறைவனிடம் மௌனமாக வந்தார். தாயும் தந்தையுமான இறைவா, எம் பங்கு மக்களையும் பாதம் தருகின்றோம். நீர்தாமை இவர்களுடன் இருந்து இவர்களை பாதுகாத்து பராமரிக்கிடவும் உமது அருளையும் ஆற்றலையும் நிறைவாக பொழிந்து வாழ்வில் எந்த விதமான தீங்கும் துன்பங்களும் இல்லாமல் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் வாழக்கூடிய நல்ல குடும்பங்களாக அவர்களை உருவாக்கும் என்பாண்டவரே, உமது வல்லமையால் அவர்கள் பொறுமை நிறைந்த உள்ளத்தை பெற்று எதிர்வருகின்ற சிக்கல்களை தாங்கிக் கொள்வதற்கான மனதிடத்தை தாரும். எந்த விதமான நோய் நொடிகளும் அவர்களை எண்டாமல் அணுகாமல் உமது வல்லமை நிறைந்த பாதுகாப்பான கரங்களால் அவர்களை பாதுகாத்து ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய ஆற்றலை அவர்களின் தாரும் என்பாண்டவரே. தகப்பனே, இதோ புனித சூசேப்பரின் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் உமது வளர்ப்பு தந்தையின் பண்பினை நாங்களும் பெற்று அதை எங்கள் வாழ்வில் நாங்கள் வாழ்வாக்கி நலமோடும் வளமோடும் வாழ்வதற்கான
எல்லா விதமான ஆற்றலை நீர் பொழியும் என்று தகப்பனே. உமது இரக்கம் எங்களோடு தங்கி இருந்து நாங்களும் அடுத்தவருக்கு இரக்கம் நிறைந்த உள்ளத்தோடு வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் நீர் பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையும் என்று ஆடுகின்றோம். பலியாகி நீ தந்தீ இன்றும் இந்த படி வாழ்வை சீடுவார் தேவா உந்தன் பலியாகி நீ தந்தீ இன்றும் இந்த படி வாழ்வை சீடுவார் தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் நீதியில்லாயிரமே மறுபடிக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே அன்பொன்றி தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் நீதியில்லாயிரமே மறுபடிக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமில்லை அன்போடு நான் வாழுவேன் சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன் அன்போடு நான் வாழுவேன் சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன் தேடும் புவிமார்கள் வாழ இவ்வாழ்வை பலியாக்குவே இவ்வாழ்வை பலியாக்குவே தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே இன்றும் இந்த படி வாழ்வை சீடுவார் விடியாத பொழுதிற்று வீக்கிடும் விழியோரம் வீக்கிடும் மாந்தரிக்கே முடியாக இன்று நீ முகம் சோர்ந்து போகும் பரிதாப வாழ்க்கையே விடியாத பொழுதிற்று வீக்கிடும் விழியோரம் வீக்கிடும் மாந்தரிக்கே முடியாக இன்று நீ முகம் சோர்ந்து போகும் பரிதாப வாழ்க்கையே தீவான சுடராகவே இங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவே தீவான சுடராகவே இங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவே போராடும் நெஞ்சே போராடும் வீரர் இவ்வாழ்வை பலியாக்குவே இவ்வாழ்வை பலியாக்குவே தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே இன்றும் இந்த பழி வாழ்வை சீடுவார் அன்பிற்கினர்களே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிவென்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கைநின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தவும் ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் அது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகி
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவராய் தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாட்சி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகியவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினி. தூய ஆவின் நிழலிட்டதா அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தி கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலா பாடுவதா தூயவர் 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 படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, ஒருவளவும் உமது இருப்பினை அறிந்திடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த உள்ளன எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயனஸ்ரீன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, நம் பாச பாதுகாவலர் புனித இன்னாசியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதில் அக்கறை கொண்ட மக்களாய் இயேசு கற்று தந்த மன்றாட்டை சொல்வோம். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னி, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. இனி தேடி வந்த நேரம் கூடி நன்மை கூடும், புவி வாடும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதையில்
தேடும் அன்பு தெய்வம். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தீர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தீர்ந்த தலைவன். பாரில் எங்கும் முதல் பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் முதல் பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். அடிமை அமைப்பு இங்கு ஒழிய, இங்கும் மனித வாழ்வு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய, இங்கும் மனித வாழ்வு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம்.
காத்த கலைஞன் என் தலைவன் இந்த வானதீவன் தந்த வாழ்வும் பாதி இந்த வாழும் காலத்தோடும் இந்த வானதீவன் தந்த வாழ்வும் பாதி இந்த வாழும் காலத்தோடும் தீவும் அன்பு தீவும் என்னை தேடி வந்த நேரம் கூடி நன்றி கூடும் புவி வாடும் கிளைகள் மாறும் பாடும் கிளைகள் மாறும் இந்த வானதீவன் தந்த வாழ்வு பாதி இந்த வாழும் காலம் போதும் இந்த வானதீவன் தந்த வாழ்வு பாதி இந்த வாழும் காலம் போதும் தீவும் துதீவும் இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ வாழ்வில் காட்டுதலே பாரிரை கேட்கும் நன்றி வாழ்வில் காட்டுதலே பாரிரை கேட்கும் நன்றி மனத்தாழ்ச்சியும் தரித்திரமும் தயவும் தாழ்த்தும் நன்றி இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமென். அன்பிற்கினவர்களே, இன்றைய நாளின் விழா திருப்பலினை சிறப்பு செய்தவர்கள் சூசையப்பர் சபையினை சார்ந்தவர்கள் அருமையான விதத்தில் வழிபாடுகளை சிறப்பு செய்தார்கள். விளக்க உரைகள் சிறப்பான முறையில் தயாரித்து அனைவரும் பக்தியுள்ள முறையில் பங்கேற்கத்தக்க விதத்தில் விளக்க உரைகளை வாசித்து அனைவரையும் பக்தியோடு திருப்பலியில் பங்கு பெறச் செய்தார்கள். எனவே இன்றைய நாளின் விழாவினை சிறப்பித்து
தூய சூசேப்பர் சபையினருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் குறித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பிற்கினியர்களே, வருகின்ற சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு அனைத்து பக்த சபை உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவருக்குமான தியானமானது நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். எனவே அனைத்து பக்த சபை இயக்கங்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு அனைத்து பக்த சபை இயக்கங்களை சார்ந்த உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவருக்குமான தியானமானது நடைபெறும். எனவே அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் நன்றி மன்றாட்டுக்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம்மருள் கொடைகள் அதனின் நிலைத்து நிற்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் துதியும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் துதியும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் துதியும் புகழும் ஆட்சியும் உண்டாக. நான் ஆழ்வேன் என்னை நீ ஆழ்வாய். நான் ஆழ்வேன் என்னை நீ ஆழ்வாய். உன்னில் என்னை சேர்த்துக் கொள்வாய். உன்னோடு அழைத்து செல்வாய்.
வாழுவி இன்னேரி ஆழ்வாய். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய பொறிகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதன் இதனை அறிய இயலார். குறைநீக்கு விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.